அருந்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 24 நாட்களாக டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் தமிழ்நாட்டிலையும் நேற்று எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை கைது செய்தது தொடர்பாக அங்கங்கே போராட்டம் தூத்துக்குடியிலலாம் நடைபெற்றது. ரெண்டையும் நம்ம பார்த்தோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால், டெல்லியில் நடைபெற்ற ஜென்சிகளின் போராட்டம், தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜென்சிகளின் பேயாட்டம், இந்த ரெண்டிலிருந்தும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்ற ஒரு இடத்திலிருந்து பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கடந்த 24 நாட்களாக டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் அபிஜித் தீப்கே அவருடைய தலைமையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி இன்றைய இளைஞர்களை பற்றி வேலைவாய்ப்பற்று முகநூல்லையும் ரீல்ஸ் மோகங்களிலும் மட்டுமே இருக்கின்ற இளைஞர்களை பற்றி அடித்த ஒரு கமெண்ட், காக்ரோச்கள் அப்படின்னு சொல்லி அடித்த ஒரு கமெண்ட்னால ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு வந்து நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி நிறுவுவதற்காக தொடர்ந்து பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்று சொல்வதை விட, நீட் குளறுபடிகளால் அதனுடைய கேள்வித்தாள்கள் வெளியானதால் திரும்பவும் நீட்டை எழுதுவதற்கு சங்கடப்பட்டு பல மாணவர்கள் தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டது தொடர்பாக அந்த மாய்த்து கொண்ட மாணவர்களுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் பணம் வழங்க வேண்டும், நீட்டை ஒழுங்காக நடத்த தவறிய அதனுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், ஒழுங்காக நீட்டை நடத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் 24 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நேற்று அவங்க ஏற்கனவே அறிவித்தபடி அந்த நீட் போராட்டம் பாராளுமன்றம் நடைபெறுகின்ற நாட்கள் தொடங்குகின்ற பொழுது பாராளுமன்றத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம்னு அறிவித்தாங்க. அதே போல் நேற்று பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக சென்றாங்க. அந்த முற்றுகையிடுவதற்காக சென்ற அந்த இளைஞர்கள், மாணவர்கள் மீது இந்திய பாரதிய ஜனதா அரசு காவல்துறையையும் துணை இராணுவ படையையும் ஏவி விட்டு மிகப்பெரிய கொடூர தாக்குதல்களை நடத்தியது நம்ம எல்லாருமே பார்த்தோம். நேற்று முழுக்க டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் இந்தியாவில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டது, நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். மறுபுறம் தமிழ்நாட்டில் நடைபெறும் ஜென்சி புரட்சி ஆட்சியின் முதல்வரை அவருடைய எலும்புகளை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் நேற்று காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடியில் திமுகவை சார்ந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதையும் நம்ம எல்லா தொலைக்காட்சிகள்லையும் நம்ம பார்த்தோம். யாராக இருந்தாலும் பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. எலும்பை உடைப்பேன் அப்படின்னு பேசுறது சரியில்லை, நாகரீகம் அல்ல, தவறு. பொதுவெளியிலே வன்முறையாக பேசக்கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வன்முறையாக பேசுகிறார் என்று சொன்னால் அது தவறு தான். அந்த தவறுக்கு காவல்துறை கைது செய்கிறது. அதை நீதிமன்றத்தின் மூலமாக அதை நம்ம எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு போராட்டம் தேவையா அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆனால் அந்த போராட்டத்தை தான் திமுக மிக வலுவாக முன்னெடுத்தது. இந்த 2 போராட்டமும் நடைபெற்றது. இது வேறு போராட்டங்களாக நடைபெற்றால் கூட இந்த 2 போராட்டம் குறித்தும் திமுக என்ன பார்வை வைத்திருந்தது அப்படின்றது இன்றைக்கு அவங்களுடைய பத்திரிகைகள் எடுத்து பார்த்தாலே தெரியும். முரசொலி பத்திரிகையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், விளாத்திக்குளம் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ கைது, தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா அப்படின்ற தலைப்பில் மிகப்பெரிய கட்டுரை, கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே முரசொலியில் டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் குறித்து உதயநிதி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையும் வெளியிருந்திருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டெல்லியில் மாணவர்கள் மீது அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறது காவல்துறை அப்படின்ற ஒரு வரியில் மட்டும் அதற்கு கண்டனம் அப்படின்ற ஒரு வரியில் மட்டும் முடித்திருக்கிறார்கள். திமுகவினுடைய இன்றைய தலைவர், நாளைய தலைவராக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உதயநிதி அவர்கள் தான் 21 தேர்தல் பரப்புரையின் பொழுது அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், நீட்டை ஒழிக்கின்ற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியை பிடித்தாங்க 21லேருந்து 26 வரைக்கும். ஆனால் அவர்கள் ஆட்சியை பிடித்த பின்னர் நீட்டை ஒழித்தார்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இல்லை. கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக அரசியல் செய்கின்ற ஒரு கட்சி, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி, தமிழ்நாட்டுக்கான கட்சி, தமிழகத்தின் கட்சி. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு கட்சியாக இருந்தால், இப்போ டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தை தமிழர்களுடைய நலனுக்காக எப்படி நம்ம கை கொள்ளணும், நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு யோசிச்சிருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். நீட்டினால் தமிழகத்தில் தொடர்ந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போது டெல்லியில் போராடுகள் நீட்டை ஒழிக்க வேண்டும்னு போராடலை, நீட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற முறையீடுகளை ஒழிக்க வேண்டும்
அப்படின்னு தான் போராடிட்டு இருக்காங்க. அந்த முறைகேட்டால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றதான் அவங்க போராட்டம். ஆனால் சிறு துரும்பாக இருந்தாலும் அந்த சிறு துரும்பும் பல்குத்த உதவும்ல, அந்த சிறு துரும்பை எடுத்தாவது நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திமுக நினைக்கணுமா வேண்டாமா? ஆனால் நேற்று பச்சை துண்டோடு நாடாளுமன்றத்தில் முட்டுகையிட்டிருந்த திமுகவுடைய எம்பிக்கள் யாராவது டெல்லியில் நடைபெற்ற அந்த போராட்ட களத்திற்கு சென்று சந்தித்தார்களா, அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்களா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவருடைய மனைவி டிம்பிள் யாதவ் அவருடைய கட்சி எம்பிக்களெல்லாம் கூட்டு போய் சந்திக்கிறார், ஆதரவு தெரிவிக்கிறார், களத்திலே இருக்கிறார். எல்லா கட்சியினுடைய எம்பிக்களும் எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க. ஆனால் நேற்று நீங்கள் டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டு அரசியலை முன்வைத்து, உங்களுடைய சுயலாபத்திற்கான தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே முன்வைத்து அங்கே போய் கலந்து கொண்டு டீலிமிட்டேஷனில் பிஜேபி என்ன சொல்கிறது என்பதை பொறுத்து எங்களுடைய ஆதரவு இருக்குமா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வர இடத்துல இருக்கிறீங்க. ஆனால் 26 தேர்தல் பரப்புரையின் பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க? மத்திய அரசு அறிவித்த அந்த சட்ட முன்வரைவை கொளுத்துனீங்க நீங்கள். ஆனால் உங்களுடைய பார்வை இன்னைக்கு எப்படி இருக்குது? இந்த மாதிரி மாறி போய் இருக்கிறது. அப்போ டெல்லியில் நடைபெற்றது வெறும் அத்துமீறல், காவல்துறை அத்துமீறல். தமிழ்நாட்டில் நடைபெற்றது காட்டாட்சி, பேயாட்சி, சாத்தானின் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டையும் ஒப்பீடே சரியில்லையே. யோசித்து பாருங்க. அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் 100 ரூபா கடன் வாங்குறவன் இருக்கான்ல, 100 ரூபா கடனாளி. அந்த 100 ரூபா கடனாளி அது பெரிய கடனா, இல்லை மிகப்பெரிய தொழிலதிபர் 100 கோடி கடன் வாங்கியிருப்பான்ல அது பெரிய கடனா? உங்களுடைய பார்வையில் எது பெரிய கடன்? அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் 100 ரூபா கடன் வாங்குறான், அதாங்க பெரிய கடன். ஒரு எம்எல்ஏ சிறைக்கு போகிறது காட்டாட்சி, அங்கே மாணவர்கள் தாக்கப்படுறது வெறும் அத்துமீறல் மட்டும்தானா? என்ன பார்வை இது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கைகால்களை முறிப்பேன், எலும்பை முறிப்பேன் ஒருத்தர் அச்சுறுத்தும் வகையில் பேசுவது வழக்கு பதிவு செய்யக்கூடிய விஷயம்தான். அதை நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக அது அணுகலாம். ஆனால் அதை காட்டாட்சி, ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு பேசுகின்ற திமுகவுடைய ஜென்சி தலைவர் உதயநிதி அவர்கள் அங்கே புரூட்டல் அட்டாக் அங்கே மாணவர்கள் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. துப்பாக்கியோட மாணவர்களை குறிபார்த்து காவலர்கள் நிற்பதை நம்ம தொலைக்காட்சிகள் எல்லாத்திலையுமே பார்த்தோம். தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுகின்றது, கண்ணீர் குண்டுகள் வீசப்படுகிறது. அடிக்கப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு காலையில் கூட அந்த கட்டுகளோடு அங்கே போய் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அதை வெறும் அத்துமீறல் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறார். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற டிவிகேனுடைய நிலைப்பாடு, அவருடைய கட்சி தலைவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கருத்தையுமே சொல்லலை. தமிழ்நாட்டின் மீது மக்களுடைய அக்கறை உள்ள ஒரு முதல்வராக கண்டிப்பாக இதில் விஜய் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக கருத்து சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு நிலைப்பாடு ஏதாவது உண்டா, ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறார்களா என்று சொன்னால் எதுவுமே சொல்லலை. அப்போ அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் நீட்டை எதிர்ப்புன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏதாவது சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அப்போ தமிழ்நாட்டில் இவங்க 2 பேரையும் தான் வருங்கால தலைமுறைக்கான இன்றைய ஜென்சிகளுக்கான தலைவர்களாக முன்னிறுத்தப்படுகிறார்கள். அப்போ விஜய் ஒரு கண்டன பதிவு கூட வெளியிடவில்லை. அப்போ இவற்றை நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒன்றும் இல்லை. இன்னொரு செய்தியும் இதோட சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். நவம்பர் 1, ஜூலை 18 இரண்டுமே தமிழ்நாடு நாள் அப்படின்னு 2 குழுக்கள் 2 விதமாக தமிழ்நாட்டில் அதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றுதான் தமிழ்நாடு மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட நாள். அதனால் அதை தான் தமிழ்நாடு நாளாக அறிவிக்க வேண்டும் ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு குழு இல்லை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று என்னைக்கு பெயர் சூட்டப்பட்டதோ அன்றைக்கு தான் தமிழ்நாடு நாளை கொண்டாட வேண்டும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 தாவாவும் விஜய் அவர்கள்ட்ட இப்போ போகுது. அதுக்கு விஜய் என்ன அறிவிப்பு கொடுக்குறார்? 2ஐயுமே நீங்கள் தமிழ்நாடு நாளாக கொண்டாடுங்கன்னு சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு கதை எல்லாருமே படிச்சிருப்போம். ஒரு மன்னன், அந்த மன்னன்ட்ட 2 தாய் தங்களுடைய குழந்தைகளை காணவில்லைன்னு சொல்லி வர்றாங்க. ஆனால் தேடி பார்த்த பொழுது ஒரு குழந்தை கிடைக்கிறது. ஒரு தாய் இந்த குழந்தை என்னுடையதுன்னு சொல்றா, இன்னொரு தாய் என்னுடையதுன்னு சொல்றா. யார் உண்மையான தாய் அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக மன்னன் அந்த குழந்தையை 2ஆக வெட்டி 2 துண்டுகளாக 2 தாய்க்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையான தாய் வேணாம் அந்த தாயிடமே இருக்கட்டும், குழந்தையை வெட்டாதீங்கன்னு சொன்னதன் மூலமாக உண்மையான தாயை கண்டுபிடித்ததாக ஒரு கதையை நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க, நவம்பர் 1 ஜூலை 18 சொல்லி சொன்னா 2மே தமிழ்நாடு நாள் தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கின்ற ஒரு முதல்வருங்க இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த தாயின்னு கண்டுபிடிக்காம குழந்தை வந்த உடனே அதை வெட்டி கொடுக்கிற ஒரு முதல்வராக இருக்கிறார். அப்ப இவர்கிட்ட இந்த கண்டனத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாதுதான். இதையெல்லாம் ஜென்சிகள் கவனமாக பார்க்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய கருத்து. அப்புறம் இன்னொன்று பாருங்க, இவர் முதல்வராக வருகின்ற பொழுதே என்ன சொல்லி வந்தாங்க? கேரியனுடைய உச்சத்தில் இருக்கின்ற நான் உங்களுக்காக வருகிறேன்,
கேரியரனுடைய உச்சத்தில் இருக்கின்ற ஒரு நடிகரை தனி விமானத்தில் பறந்து 2 மாநாட்டு மேடைகளில் தலா 10 நிமிடங்கள் மட்டுமே பேசி மீடியாக்களின் செயற்கை வெளிச்சத்தின் மத்தியில் தன்னை நேசிக்கும் கூட்டத்திலிருந்து தள்ளி இருக்க பவுன்சர்களை வேலியாக்கி வந்தவரை முதல்வராக்குனது தான் இந்த ஜென்சி கூட்டம். ஆனால் அவரை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவருக்கு மத்தியில் இவர் எப்படி கேரியரின் உச்சத்தில் இருந்தார் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறாரோ, ஒரு கதாநாயகனாக கேரியரின் உச்சத்தில் ஒரு சினிமாவுக்கு 200 கோடி வாங்கலாம். ஆனால் இதே தமிழ்நாட்டில் நகைச்சுவை நடிகர்கள், வில்லன் நடிகர்கள் ஒரு படத்துக்குன்னு வாங்காம ஒரு நாளுக்கு 20 லட்சம் 30 லட்சம்னு வாங்கி இந்த 200 கோடியை விட அதிகமாக சம்பாதித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நடிகர் 24 நாட்களாக டெல்லியில் எந்த விதமான பவுன்சர்களும் இல்லாமல் அந்த இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் போராட்டத்தில் இருந்து நம் கண்களுக்கு அகப்படாமல் இருந்து நேற்று போலீஸ் நடத்திய லத்தி சார்ஜின் இடையில தான் எல்லாருக்கும் வெளியே தெரிகிறான் பிரகாஷ்ராஜ்னு உங்களோட கில்லியில் நடித்த அந்த நடிகர். அப்போ இங்கே உள்ள ஜென்சி இளைஞர்களுக்கு கதாநாயக பிம்பமாக இருக்கிறவரை மட்டும்தான் தெரியுதே தவிர இதுபோல மக்களோடு மக்களாக இருக்கிற நடிகர்கள் தெரிய மாட்டேங்குது. நடிகர்களிலிருந்து தலைவர்கள் உருவாக வேண்டாம் அப்படின்றது நம்முடைய கருத்து அல்ல. ஆனால் நடிகர்களிலிருந்து வருகின்ற தலைவர்கள் சரியான தலைவர்களாக இருக்கிறார்களா அப்படின்றது இன்னைக்கு உள்ள ஜென்சிகள் பார்க்கிறார்களா என்கின்ற அச்சம் இருக்கிறது. உடனே விஜயை பற்றி மட்டுமே பேசுறீங்களே அப்படின்னு அடுத்து நீங்க கேள்வி கேட்டுறாதீங்க. இன்றைக்கு மற்றொரு திமுகவினுடைய ஜென்சி தலைவராக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உதயநிதி அவர் உருவாக்கப்படுகிறார், உருவாகி வந்தவர் இல்லை. அந்த கட்சியினுடைய தலைவரால் ஒருவர் முதல்வராக இருக்கிறார், அவருடைய மகன் அடுத்த முதல்வராக வருகிறார், அவருடைய மகன் அடுத்த துணை முதல்வராக உருவாக்கப்படுகிறார். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக உருவாக்கப்பட்டு வச்சு கொண்டிருக்கிறார். அவரைத்தான் திமுக ஜென்சிகள் எல்லாம் தன்னுடைய வருங்கால தலைவராக ஜென்சி தலைவராக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். அதே டெல்லி போராட்ட காலத்தில் சோனம் வாங்சுக் என்கின்ற ஒரு இயற்கை ஆர்வலர் 24 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து முந்தா நாள் அவரை அங்கிருந்து தொட்டில் கட்டி அரசு தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். யார் இந்த சோனம் வாங்சுக்? இதே உதயநிதி, எந்த உதயநிதி ஒரு அமைச்சருடைய முதல்வருடைய மகனாக பிறந்து முதல்வராக முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாரோ அதே போல காஷ்மீர் மாநிலத்தில் லடாக்கில் பிறந்த சோனம் வாங்சுக் அவர்கள், அவருடைய தந்தை அங்க மிகப்பெரிய அரசியல் தலைவர், அமைச்சராக இருந்தவர். 1975 அங்க அமைச்சராக இருந்தவர், எம்பியாக இருந்தவர். அப்படிப்பட்டவருடைய மகன் ஏன் அவர் அங்க தன்னை ஒரு அரசியல் தலைவராக முன்னிறுத்தி தந்தையுடைய வாரிசாக அங்கிருந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமா இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்றாரு? மக்களுடைய நலனுக்காக. அவர் சாதாரண விஷயம் இல்லை. அவர் ராமன் மகசசே விருது பெற்றவர், ஆசிய கண்டத்தினுடைய நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகின்ற பரிசை பெற்றவர், ஐஸ் ஸ்டூபா என்று சொல்லப்படுகின்ற செயற்கை பனிகோபுர தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர். இப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கை வாழ்கின்றவர். தந்தையிடம் இருந்து வாழக்கூடாது, சுயமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தை அமைச்சராக இருக்கும் பொழுதே வீட்டை துறந்து டெல்லியில் வேலை செய்து படித்து படிப்பால் உயர்ந்த ஒருவர். அப்படிப்பட்டவர் அங்கே போய் 24 நாள் உண்ணாவிரதம் இருந்து மக்களோட மக்களாக இருக்கிறார். ஆனால் அவர் நம்ம தமிழ்நாட்டு ஜென்சிகள் கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டேன்றோம். யார் முதல்வராக முன்னிறுத்தப்பட்டு முதல்வர் வீட்டிலே பிறந்து ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி வந்தவரை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது அவரை தான் நம்ம கண்ணுக்கு, நம்ம இந்த ஜென்சிகளுடைய கண்ணுகளுக்கு தெரிகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் இன்றைய தமிழக ஜென்சிகள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். தமிழக ஜென்சிகள் கண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாமே வித்தியாசமாக தெரிகிறது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாடு அப்படின்றது இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருந்தது. இந்தியாவிலிருந்து தனித்து விளங்கியது தமிழ்நாடு. இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு போர் என்று வருகின்ற பொழுது கை கொடுக்கின்ற தமிழ்நாடு, அன்றைய தமிழ்நாட்டின் ஜென்சி இளைஞர்கள் தமிழர் உரிமை என்று வருகின்ற பொழுது தனித்துவமாக நின்றார்கள். மற்ற மாநிலங்களிலிருந்து வேறுபட்டு முன்னோடி மாநிலமாக, வளர்ந்த மாநிலமாக தமிழகம் நின்றது. ஆனால் இன்னைக்கு அப்படி தனியாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்திய ஜென்சி இளைஞர்களுடைய மனநிலையோடு ஒத்துப்போகின்ற ஒரு மனநிலை கொண்ட தமிழக இளைஞர்களாக இவர்கள் மாறுவார்களா என்று யோசிக்கின்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளி இருக்கிறோம். இங்க பாருங்க, 1960களின் காலகட்டத்தில் மொழிக்காக தன்னுடைய உடலை தீக்கு தின்ன கொடுத்த ஜென்சிகள் வாழ்ந்த தமிழ்நாடு இன்றைய ஜென்சிகளின் கண்களுக்கு திரைப்பட ஒளிவெள்ளத்தில் நீந்தி வரும் தங்கக்கரண்டியில் உணவுண்டு வளர்ந்த அரசியல் தலைவரும் புதல்கள் மட்டுமே தெரிவது ஏன் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. எனக்கு ஒன்று தான் நினைவுக்கு வருகிறது. மறைந்த கவிஞர் அப்துல் ரஹ்மான் எழுதிய ஒரு பாடல் ஒன்றுதான் நினைவுக்கு வருகிறது. ஈழத்திலே மிகப்பெரிய இன அழிப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே தமிழக இளைஞர்கள் கிரிக்கெட்டின் மீது மோகமாக அலைந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர் எழுதிய அந்த பாடல் கவிதை வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. அங்கே பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன, இங்கே நாம் எத்தனை விக்கெட்டுகள் விழுந்தன என்று விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம், அங்கே அவர்கள் சயனடை அறிந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே நாம் அதரவானம் பருகிக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு நீண்ட கவிதை எழுதுவார். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தமிழக ஜென்சிகள் இந்திய ஜென்சிகளிலிருந்து மாறுபட்டு திரைப்பட மோகத்திலும் கவர்ச்சியிலும் இல்லை அவர்கள் முகநூலிலும்
ரீல்ஸ்களில் மட்டுமே காகித புலிகளாக இருக்கிறார்களே தவிர களத்திற்கு வராமல் இருப்பது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. இவர்கள் என்று களத்துக்கு வருவார்கள்? டெல்லியில் போராடி கொண்டிருக்கின்ற இந்திய ஜென்சிக்களை பார்த்தாவது திருந்துவார்களா என்று ஆவலோடு காத்திருப்போம். நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.